நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நெல்லைநகர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் இன்று சப்பர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈழத்தின் தொன்மை வாய்ந்த ஆலய வரலாற்றின் சிறப்பிடம் பெறும் முருகன் ஆலயங்களுள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயமும் ஒன்றாகும். அலங்கார கந்தன் என சிறப்பிக்கப்படும் நல்லூர் முருகப்பெருமானின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இந்த மாதம் 1ஆம் தேதி கொடியேற்ற திருவிழாவுடன் ஆரம்பமானது. 22 நாட்கள் விசேட பூஜை வழிபாடுகளுடன் இடம்பெற்று வந்த நல்லூரானின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் 23ஆம் நாளாகிய இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திர பாராயணங்களுடன் கலை வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராய் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் நல்லூர் கந்தனின் சப்பர திருவிழாவில் கலந்து கொண்டு கந்தனின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். அலங்கார கந்தன் என போற்றப்படும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் சப்பர திருவிழா இன்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. உள்நாட்டிலும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சப்பர திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு நாளைய தினம் நல்லை கந்தனின் ரதோற்சவ பெருவிழா காலை வேளையில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்திலிருந்து நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. ஆற்றல்சார் இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடத்தப்பட்ட திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக பிரம்மாண்டமான வெளியக வானொலி கலையகம் ஒன்றில் இன்றைய திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு நடாத்தப்பட்டது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான குரல் தேர்வு மாலை 4 மணி வரை இடம்பெற்றது. நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடாத்தப்பட்ட திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு நாளைய தினம் மணித்தியால செய்தி ஒன்றை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளது. இதேவேளை இந்த வருடம் மார்ச் மாதம் யாழ் மத்திய கல்லூரியில் இடம்பெற்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோனின் கட்டட ஆலோசனை சேவையின் போது நடத்தப்பட்ட திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட அம்பாரைச் சேர்ந்த சாம்பவி குமார லிங்கத்திற்கு இன்றைய தினம் மணித்தியால செய்திகளை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. மலையகத்தில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மலையகத்தின் பல பிரதேசங்களிலும் இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன. நாளைய தினமும் யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு என்பன நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமையினால் வைத்தியசாலையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலை இந்த பகுதியில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் ஒன்று. குப்பைகள் அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை காரணமாக வைத்தியசாலை வளாகம் தூய்மையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிகிச்சை கழிவுகளை நாம் எரித்து விடுகின்றோம். அதற்கு மேலதிகமாக காணப்படுகின்ற கழிவுகளை இதுவரையில் காலி மாகாண சபையின் ஊடாக அகற்றப்பட்டன. இருப்பினும் கடந்த ஒரு மாத காலமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. நகரசபையின் ஊடாக அகற்றப்படுகின்ற குப்பை என்பது சமையலறை குப்பைகளாகும். வைத்தியசாலைகளில் இருந்து குப்பைகளை அகற்றுவது எமது கடமை அல்ல. வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளர்கள் வேறு நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகும் நிலை காணப்படுகின்றது. இதற்கு முன்னர் மனிதாபிமான அடிப்படையில் குப்பைகளை அகற்றினோம். இது எமது பொறுப்பல்ல. அரச நிறுவனங்களின் குப்பைகளை அகற்றுகின்ற பொறுப்பு எமக்கு இல்லாத காரணத்தினால் கராபிட்டிய வைத்தியசாலையில் குப்பை சேகரிக்கின்ற நடவடிக்கையை நிறுத்தினோம். வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களின் உறவினர்களால் கொண்டுவரப்படுகின்ற பொருட்களே இங்கு குப்பைகளாக குவிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எமக்கு பொறுப்பான பகுதியில் அரச நிறுவனங்கள் இருக்கின்றது என்பதனால் அது எமது கடமையாவதில்லை. கழிவு முகாமைத்துவ திட்டங்களுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்குகின்றது. தற்போது மாதம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது அதை வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். கழிவுகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டியது கராபிட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்தின் பொறுப்பாகும். இது தொடர்பில் மேயருக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். வைத்தியசாலையின் துப்புரவு நடவடிக்கைகளுக்கான பொறுப்பு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனூடாக வீதி நெடுகிலும் குப்பைகளை எடுத்துச் செல்வது என்பது அர்த்தமல்ல. அதற்கு முழு அதிகாரமும் நகரசபைக்கு இருக்கின்றது. குப்பைகளை எரிக்கின்ற இயந்திரம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது எனும்
நகர நிர்வாகத்தினால் செயற்படுத்த முடியாது. அப்படியாயின் அந்த இயந்திரத்தை மாநகர சபைக்கு வழங்குங்கள். அந்த குப்பைகளை நாங்கள் எரித்து விடுகின்றோம். இந்த பிரச்சினை கலந்துரையாடல் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சிகிச்சைகளின் போது உள்ள குப்பைகளை தவிர ஏனைய குப்பைகள் உள்ளூராட்சி மன்றங்களினால் அகற்றப்பட வேண்டும். இந்த குப்பைகளை வைத்தியசாலையினால் அகற்ற முடியாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நோயாளர் என்பது அவருக்கு வாக்களிக்கின்றவர் என்று நினைக்க வேண்டும். சிவப்பு கோடு ஒன்றை போட்டு இது உங்களின் குப்பை, இது எங்களின் குப்பை என்று செயற்பட முடியாது. மேயர் சுகையினப்பட்டாலும் அவரும் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். பிராந்திய மட்டங்களில் இடம்பெறுகின்ற அரசியல் அழுத்தங்கள் காரணமாக குப்பைகளை அகற்றுவதற்கு தடை ஏற்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக காலி மேயர் தெரிவிக்கின்றார். வாத விவாதங்களுக்கு மத்தியில் குப்பைகள் அகற்றுவது தாமதமாகின்ற போது என்ன நடக்கும்? இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நோயாளர் அனுமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் வைத்தியர்களும் தீர்மானித்துள்ளனர். உலகின் மிக பிரம்மாண்டமான வெளியக வானொலி கலையகமாக யாழ் நல்லூரில் அமைய பெற்றுள்ள சக்தி வளாகத்தின் 6வது நாள் என்றாகும். இன்றைய 6ஆம் நாள் நிகழ்வுகள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவினால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்கும் சக்தி FM தொடர்ச்சியாக 5 வருடங்களாக யாழ் நேரலியை வெற்றிகரமாக நடாத்தி வருகின்றது. இன்றைய 6ஆம் நாள் நிகழ்வில் 6 படி முருகனின் ஒளிப்பந்தலை பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் சக்தி வளாகத்திற்கும் விஜயம் செய்தார். உலகில் வெளி கலையகத்தில் பெரியொரு கலையகத்தை, அதுவும் நல்லூரில் யாழ் மண்ணில் இன்று இந்த விழா நல்லூர் திருவிழாவின் பொழுது சக்தி FM ஆரம்பித்திருப்பது உண்மையில் அதற்கு நான் நினைக்கின்றேன். உண்மையில் முக்கியமான காரணம் நான் நினைக்கின்றேன், வானொலி அல்லது ஊடகம் என்று எடுக்கின்ற பொழுது ஊடகம் வானொலிகள் பல வியாபார நோக்கங்களுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு மக்களின் பிரச்சனைகள் என்றெல்லாம் பலதையும் கொண்டு வருகின்ற ஒரு வானொலியாக இந்த சக்தி FM இருந்தது யாருக்கும் தெரியும். தலைநகரிலே தமிழ் பேசுபவர்களுக்காக ஒரு தமிழன் நடத்தி கொண்டிருக்கின்ற ஊடகம் என்றால் ஒரே ஒரு ஊடகம் இந்த சக்தி FM என்பதுதான் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். உலகின் பிரம்மாண்ட வெளியக வானொலி கலையகத்தை லட்சக்கணக்கான நேயர்கள் பார்வையிட்டு வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 60 அடி அகலத்தையும் 50 அடி உயரத்தையும் கொண்டதாக சக்தி வெளியக வானொலி கலையகம் அமைய பெற்றுள்ளது. 6 படி முருகனின் திருவுருவங்களை தாங்கிய வகையில் அமைய பெற்றுள்ள வெளியக வானொலி கலையகத்தில் காட்சியளிக்கும் ஓவியங்கள் முழுமையாக கைகளினால் வர்ணம் தீட்டப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். நாடளாவிய ரீதியில் உள்ள செய்தி ரிப்போர்ட்டர் செய்திகளில் மேலும் ஒரு குழுவினருக்கான 28வது செயலமர்வு இன்று நடைபெற்றது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலக கேட்போர் கூடத்தில் இந்த செயலமர்வு நடைபெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டராக இணைந்து கொண்டவர்கள் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வயது வேறுபாடின்றி அதிகமானோர் இந்த ஊடக செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இதன் போது மக்களை செய்தி வழங்கும் ரிப்போர்ட்டர் எண்ணக்கரு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருக்கிற அனைவருடைய சிந்தனைகளும் வித்தியாசமானது. ரிப்போர்ட்டர்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் தொழில்நுட்பம் தொடர்பிலும் இதன் போது அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். சேலமர்வின் பின்னர் செய்தி அறை மற்றும் கலையகத்தை பார்வையிடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் ரிப்போர்ட்டர் குழுவினருக்கு கிடைத்தது. ரிப்போர்ட்டர்களுக்கான ஊடக சேலமர்வு தொடர்பில் இன்றைய சேலமர்வில் கலந்து கொண்ட ரிப்போர்ட்டர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இலங்கையில் நடக்கூடிய அன்றாட நடவடிக்கைகள், அன்றாட சம்பவங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிவிப்ப நாங்கள் அறிந்து கொண்டோம். இதுபோல் மற்றவங்களுக்கும் அறிய தர சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தெரிவித்துள்ளோம். நிறைய உறுத்தலான செய்திகளை சொல்லணும் இருந்தோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கு. இனி வரும் காலங்களில் அந்த செய்திகளை நாங்கள் வழங்குவோம் என்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நான் தெரிவிக்கிறோம். இலங்கையின் மக்களை செய்தி வழங்கும் முதலாவது சேவை வலையமைப்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் செயற்திட்டம் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருந்த இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை எதிர்வரும் 26ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை சூரியவேவ மஹிந்த ராஜபக்ச விளையாட்டரங்கில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ளது. கொழும்பில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று நடைபெற்ற இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி பாகிஸ்தான் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. மழை காரணமாக அணிக்கு 45 ஓவர்களுக்கு போட்டியை மட்டுப்படுத்த நடுவர்களால் தீர்மானிக்கப்பட்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி தலைவர் மிஸ்பா உல் ஹக் முதலில் இலங்கை அணியை துடுப்படுத்தாட அழைத்தார். இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் 4 விக்கெட்டுகளும் 75 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. 73வது ஒருநாள் அரைச்சதத்தை பூர்த்தி செய்த மஹில ஜெயவர்தன 4 ஓட்டங்கள் அடங்கலாக 63 ஓட்டங்களை பெற்றார். தனது 21வது ஒருநாள் அரைச்சதத்தை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் பெற்றதுடன் 85 பந்துகளுக்கு 89 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொண்டார். இலங்கை அணி 45 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 275 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.